Hey guys, welcome back. Samsung recently F15 smartphone launch பண்ணிருந்தாங்க. அத பத்தி நம்ம சேனல்ல வந்து ஒரு full detail video வந்து பண்ணிருந்தோம். சோ அந்த launch dateலயே வந்து நமக்கு first sale மே வந்து கொண்டு வந்தாங்க. அந்த சேல்லயே வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். சோ இன்னி நம்ம வீடியோல வந்து இந்த ஃபோன் unbox பண்ணிட்டு initial impression எப்படி இருக்குன்றத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அண்ட் இப்போ Flipkartல வந்து big upgrade sale வந்து போயிட்டு இருக்கு. இந்த சேல் டைம்ல வந்து எக்கச்சக்கமான டீல்ஸ்க்கு வந்து மேசிவான பிரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும். பட் இந்த மாதிரி டீல்ஸ்லாம் நீங்க எங்க செக் பண்ணலாம் அப்படினா நம்ம Telegram ATD டீல்ஸ் சேனல்ல வந்து ரெகுலராவே வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருப்போம். சோ Amazon மட்டும் இல்ல Flipkart, Myntra, Ajio இந்த மாதிரி வந்து மோஸ்ட் பாப்புலர் பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸ்ல நம்ம ஷேர் பண்ணிட்டு இருப்போம். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க வந்து மறக்காம நம்ம டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இப்போ வந்து நம்ம கிட்ட Samsung Galaxy F15 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஃப்ரண்ட் சைடில் ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் இருக்கு. இந்த வாட்டியுமே வந்து வாட்டர் ட்ராப் நாட்சோட தான் வருது. நம்ம கிட்ட இருக்குது ஆஷ் பிளாக் கலர் 6128GB மாடல். MRP வந்து 16,999 போட்டிருக்காங்க. மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிம் கார்டு ஒன்லின்னு போட்டிருப்பாங்க. சப்போஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் அப்ராடுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த சிம் கார்டு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பட் அதுக்கு முன்னாடி இந்தியன் சிம் கார்டு போட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 minutes கால் பண்ணும்போது கரியர் வந்து அன்லாக் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மற்ற ரீஜனோட சிம் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வாட்டியுமே வந்து ஒரு ஸ்லிம்மான பாக்ஸ் தான். சார்ஜர் வந்து பாக்ஸில் இல்லை. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ எப்பவும் போல் வந்து உள்ளே ஒரு குட்டி பெட்டி ஒழிச்சு வச்சுருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் இருக்குது. Type-C to Type-C சார்ஜிங் கேபிள், ரீஜனல் லாக் கைட் அண்ட் குயிக் ஸ்டார்ட் கைட் இருக்குது. HR வந்து 0.712 Watt/kg. சாம்சங் ஃபோன்ஸில் வந்து பாடி சார் வேல்யூ மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எந்த சார் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ சார் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்து உள்ளே வந்து டிவைஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த வாட்டி வந்து இந்த பிளாக் கலர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். செம்ம கிளாஸியாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட M34 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ரைட் சைடில் வந்து F15. M34 வந்து நமக்கு கொஞ்சம் கேர்வ்டு பேக்காக வருது. பட் இது வந்து கொஞ்சம் அப்படியே பாக்ஸியாக டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. F15ஓட திக்னஸ்மே வந்து அதிகமாக இருக்குது. பட் ஸ்டில் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பர் ஹெவியாக வந்து ஃபீல் ஆகலை. பட் கேமரா பிளேஸ்மெண்ட்லாம் பாருங்கள், அப்படியே வந்து ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கலாக இருக்கும். ஸ்கின்லாம் அப்ளை பண்ணிவிட்டு டக்குன்னு பேக் சைடில் இருந்து பார்க்கும்போது நமக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. அண்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்தோம். டாப்பில் வந்து செகண்டரி மைக் இருக்குது. ரைட் சைடு ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இருக்குது. அது கீழே வந்து பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எம்பெட் பண்ணியிருக்காங்க. பவர் பட்டனோட பொசிஷன் வந்து ஈஸியாக ரீச்சபிளாக இருக்குது. பட்டன்ஸுமே வந்து நல்ல ஒரு கிளிக்கி ஃபீல் இருக்குது. பாட்டமுக்கு வந்துன்னா ஸ்பீக்கர் வெண்ட்டு, Type-C சார்ஜிங் போர்ட், மெயின் மைக்கு, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே ஸ்லாட் இருக்குது. சிம் ட்ரே வந்து ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட்டாக கொடுத்துருக்காங்க. 2 5G சிம் கார்டு போட்டுக்கலாம், இல்லை ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே அந்த ரப்பர் எதுவுமே இல்லை. கேமரா வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் ப்ரொட்யூட் ஆகி வெளில வர மாதிரி தான் இருக்கும். டேபிள் மேலே வைக்கும்போது பெரிய அளவுக்கு வந்து நமக்கு வாபிள் இல்லை. ஃபோனுக்கு வந்து இமீடியட்டாக பேக் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறேங்க. ஃப்ரண்ட் சைடில் டிஸ்பிளேக்கு வந்து என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற வந்து எதுவும் ரிவீல் பண்ணல. ப்ரீ அப்ளைடாக வந்து எந்த ஒரு ஸ்க்ராட்ச் கார்டுமே இல்லை. அண்ட் டாப்பில் நம்ம பார்த்தோன்னா அந்த வாட்டர் ட்ராப் நாட்ச்சில் கேமரா இருக்குது. அதுக்கு மேலே வந்து இயர் பீஸ் இருக்குது. பட் டிசைன் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. அந்த பாக்ஸே டிசைனில் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து சாம்சங் கேலக்ஸின்னு வந்திருக்கு. செக்யூர்ட் பை நாக்ஸ். ஸோ பட்ஜெட்டில் நாக்ஸ் சப்போர்ட்டோட கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக நான் செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோன் கம்ப்ளீட்டாக வந்து செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அபவுட் ஃபோனுக்குள்ளே போய் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் பார்க்குறேன். One UI வெர்ஷன் வந்து 6.1ஓட வருது. இது ஃபுல் ஃப்ளெஜ் One UI தான், கோர் வெர்ஷன் கிடையாது. பட் ஸ்டில் நமக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இல்லை. ஸ்டார்டிங் அதெல்லாமே இருக்குது. பட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து இல்லை இதில். ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் வந்து 14ஓட வருது. செக்யூரிட்டி அப்டேட் வந்து February மந்தில் இருக்குது. அண்ட் இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன தான் வந்து AMOLED டிஸ்பிளேவாக இருந்தாலுமே வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் வந்து இல்லை. ஸோ அது வந்து கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா M34 வந்து நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் டிஸ்பிளேயில் வந்து இந்த மோஷன் ஸ்மூத்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. மேக்ஸிமம் வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 60 Hzல ஒர்க் ஆகும். பை டிஃபால்ட்டாக அதில் தான் இருக்குது. ஸ்மூத்னஸ்மே வந்து நல்லா இருக்குது. அண்ட் ஃபோன் இனிஷியலாக வந்து நம்ம சாஃப்ட்வேர் செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. ப்ளோட்வேர் எப்பவும் போல் வந்து எக்கச்சக்கமாக தான் இருக்குது. Amazon, ஃபோன்பே, ஸ்னாப்சாட், டெய்லி அண்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அதெல்லாமே வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சில மைக்ரோசாஃப்ட் ஆப் இருக்குது. ஃபஸ்ட் பேஜில் வந்து ஃபேஸ்புக்கு, ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் கேமராக்குள்ளே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி பை டிஃபால்ட்டாக வந்து 12 MP தான் வந்து ஃபோட்டோ எடுக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து அந்த ஹை ரெசல்யூஷனில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 50 MP மோட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹை ரெசல்யூஷன் தேவைப்படுதுன்னா அந்த 50 MP வந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் நம்ம பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஃபுல் HD 30 FPS வரைக்கும் தான் ரியரில் ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்லேயும் வந்து மேக்ஸிமம் ஃபுல் HD 30 FPS ஷூட் பண்ணலாம். அண்ட் மோர் ஆப்ஷனுக்குள்ளே வந்துன்னா நைட் மோட் சப்போர்ட் இருக்குது. ஸ்லோ மோஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேபி இது 120 FPSல எடுக்கும். அதுக்கு மேலே பெருசாக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ப்ரோ மோட் சப்போர்ட் இருக்குது. பேண்ட்ரோமா,
மேக்ரோ மோடு, ஃபுட் மோடு இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட்டு, ஃபன் மோடு இதெல்லாமே இருக்குது. பேசிக் கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதில் நமக்கு வந்துடுது. அண்ட் ஃபோனோட ஃபஸ்ட்டு பில்டு குவாலிட்டியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோன் கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர கிளாஸியாக இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டுமே வந்து எக்கச்சக்கமாக அட்ராக்ட் ஆகுது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. மேபி இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். இந்த வாட்டி பாக்ஸியை டிசைனில் கொண்டு வந்துட்டாங்க. ஃபோன் நிற்க வச்சா வந்து நிற்கிது. லைட் வெயிட்டாக இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு 6.7 இன்ச் அளவுக்கு பெரிய டிஸ்பிளேவாக இருந்தது அப்படின்னா இன்னும் அந்த வெயிட் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகிருக்கும். அண்ட் ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட்டுமே வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ 217 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ற பார்க்கலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து டக்குன்னு வச்சுட்டு எடுக்கிற மாதிரி இல்லை, நீங்கள் வந்து ஒரு செகண்ட் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோன் அன்லாக் ஆகிறதுக்கு வந்து ஒரு ½ செகண்ட் டிலே இருக்குது. பட் டெய்லி நம்ம யூஸ் பண்ண வந்து பழகிடும் அது. அண்ட் பாட்டமில் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட லவுட்னஸ்மே வந்து செக் பண்ணலாம். சிங்கிள் ஸ்பீக்கர் இருந்தாலுமே வந்து நம்ம யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதுக்கு, மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங் எல்லாமே வந்து நல்ல லவுடாக இருக்குது. ஸோ இண்டோருக்கு வந்து நமக்கு இந்த லவுட்னஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்டு காலிங்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்சங் ஃபோனில் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து கால் ரெக்கார்டிங் சப்போர்ட் எல்லாமே இருக்கும். கால் பேக்ரவுண்ட் இந்த வாட்டி வந்து நமக்கு அந்த டான்சிங் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னோட பர்சனல் ஃபேவரேட். என்னோட எல்லா சாம்சங் ஃபோன்ஸுக்குமே வந்து இந்த டான்சிங் பேக்ரவுண்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து கால் பேக்ரவுண்டுக்கு வந்து இந்த டான்சிங் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுறீங்களான்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் குயிக் ஷேர் சப்போர்ட் இருக்குது, அது வந்து ரிமூவ் பண்ணல. ஸோ இந்த ஃபோன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக். இந்த பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசாக வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. பிளாஸ்டிக் பில்டு ப்ளஸ் வந்து பயங்கர கிளாஸியாக இருக்குது, ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்கின்னு பேக் கேஸ் வந்து போட்டு யூஸ் பண்ணுறேங்க. ஃபோன் ஆர்டர் பண்ணும்போது முடிஞ்ச டெம்பர் கிளாஸ் கிடைச்சாலுமே வந்து சேர்த்து ஆர்டர் பண்ணுறேங்க. ஏன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க நான் அவங்க எதுவும் ரிவீல் பண்ணல. பட் நானுமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ரீசேல் பண்ணுறதுனால ஸ்க்ராட்ச் எதுவுமே வந்து மோஸ்ட் ஆகாமல் தான் பார்த்துப்பேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து AMOLED டிஸ்பிளே தான் இருக்குது. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி ஆப்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணி இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 98 CMA வந்து Dimensity 6100 வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுது. ஃபுல் ரிவ்யூவில் வந்து டீட்டெயிலாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் டிஸ்பிளே குவாலிட்டி இப்போ டெஸ்ட் பண்ண வரைக்குமே வந்து நல்லா இருக்குது. Wide 1 L1 சர்டிஃபிகேஷனுமே இருக்குது. அண்ட் அவுட்டோர் விசிபிலிட்டியுமே வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. 800 inch வரைக்குமே வந்து சப்போர்ட் இருக்குது. பட் வெளியில் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து நல்ல பிரைட்டாகவும் இருக்குது டிஸ்பிளே. One UIயோட ஃபுல் வெர்ஷனில் தான் வருது. நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. நமக்கு எதுவும் பெருசாக லேக் ஆகிற மாதிரி இஷ்யூஸ் இல்லை. கேமரா விஷயத்துக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா ஃபோட்டோஸ் வந்து நல்லா இருக்குது. ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரலாக ப்ரொவைட் பண்ணுது. பட் வீடியோக்கு வந்து பெருசாக ஸ்டெபிலைசேஷன் இல்லை. சாம்சங் கேலக்ஸி F15ஓட ஃப்ரண்ட் கேமராவில் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஃப்ரண்ட்டில் மேக்ஸிமம் வந்து ஃபுல் HD 30 FPS தான் ஷூட் பண்ண முடியும். அதுவே வந்து ரியர் கேமரான்னு எடுத்துனா வீடியோ எடுக்கும்போதே வந்து கொஞ்சம் சேச்சுரேட்டடாக இருக்குது. அண்ட் ஏதாச்சும் வந்து ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 to 2 seconds வந்து டைம் எடுக்குது. பட் வீடியோவோட குவாலிட்டி நல்லா இருக்குது. ரியர் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் ஸ்டில் வந்து நம்ம கேமரா செட்டிங்ஸில் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் மோடு வந்து இருக்குது. அதை எனேபிள் பண்ணி தான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ சாம்பிளுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரியரில் வந்து மேக்ஸிமம் ஃபுல் HD 30 FPS தான் வந்து ஷூட் பண்ண முடியும். ஸ்டெபிலைசேஷன் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் ஃபோக்கஸ் ஆகிடுது. பட் இது பெரிய இஷ்யூ கிடையாது. இந்த பட்ஜெட்டில் நம்ம பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது.
அண்ட் பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. காம்பஸ் சென்சாருமே வந்து நமக்கு சப்போர்ட் இருக்குது. அண்ட் ப்ராக்சிமிட்டி வந்து அந்த ஃபிசிக்கல் சென்சாரை வந்து இவங்க கொடுக்கல, விர்ச்சுவல் ப்ராக்சிமிட்டி சென்சாராக கொடுத்துருக்காங்க. பட் செக் பண்ண வரைக்குமே வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் ஒய்ஃபை ரேஞ்சுமே வந்து நல்லா இருக்குது. டுவல் பேண்ட் ஒய்ஃபை சப்போர்ட் இருக்குது. 5 GHz பேண்ட்லேயுமே வந்து நமக்கு ஸ்பீச் வந்து நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து நான் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணல. நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து இந்த ஃபோன் திருப்தி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. One UI வந்து கொஞ்சம் ஹெவியான ஸ்கின் தான். அண்ட் சாஃப்ட்வேர் விஷயத்துக்கு வந்தோன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு சப்போர்ட் வந்து இல்லை. ஸோ குட்லாக் ஆப்புமே வந்து சப்போர்ட் ஆகலை. F சீரிஸ்ன்றதுனால வந்து ஒரு சில லிமிடேஷன் இருக்கும். பட் செக்யூர் ஃபோல்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இந்த ஃபோன் லான்ச் பண்ண ப்ரைஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா 6GB 128GB வந்து 14,500 லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் பேங்க் டிஸ்கவுண்ட் 1000 rupees இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டுருக்கு. எஃபெக்டிவாக வந்து 13,500 rupeesக்கு வந்து 6GB மாடல் வாங்க முடியும். ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா மினிமமே வந்து நீங்கள் 6GB மாடல் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அந்த விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட் இருக்கே ப்ரோ, நான் 4GB மாடல் போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. மோஸ்ட்டாக வந்து அது நீங்கள் அந்த மினிமம் 4GB மாடலே வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ண முடிஞ்சால் வந்து கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய ஆப்ஷனாக தான் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக Realme 12 லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தோன்னே இந்த ஃபோன் எவ்வளோ ஒர்த்து மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் பட்ஜெட் உங்களால் கொஞ்சம் அப் பண்ண முடியும், 15,000 வரைக்கும் போக முடியும் அப்படின்னா M34 வே பெட்டரான ஆப்ஷன். நமக்கு டெய்லி யூசேஜ் மட்டும் நான் சொல்ல, ரியர் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அதில் 13,500க்கும் கம்மியாக கிடைக்குது அப்படின்றப்போ இந்த ஃபோன் வந்து ஓரளவுக்கு வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் அண்ட் குயரிஸ் இருந்தாலுமே வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் படித்து பார்க்குறேன். அண்ட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டுமே வந்து நமக்கு இருக்குது. அது வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் F15 ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு adithyatech.